ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் செய்கிற மாதிரி முட்டை பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸு, தக்காளி 2 மீடியம் சைஸு, பச்சை மிளகா 4 பச்சை மிளகா, இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். ஆயில் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் ஊற்றலாம். 1/2 டீஸ்பூனு மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு, 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த வறுத்து முட்டை ஆயில் கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி இந்த அரைச்சி வச்சுருந்தோம்லாம் பேஸ்ட்டு அதை ஊற்றி ஸ்டவ் மீடியமில் வச்சு இந்த கிரேவி ஒரு ப்ரௌன் கலர் வரைக்கும் கிண்டி ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு அதுக்கப்புறம் மீடியமில் வச்சு கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்தீங்களா, பிரியாணி எப்படி வந்து பதமாக பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அமோகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.